முடி மாற்று அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் ஹேரை மெயின்டைன் பண்ணணுமா? எஸ், டெஃபினட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். யங்கர் ஏஜ் குரூப்லேயே நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பிளான்டட் ஹேர் நீங்கள் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ணாட்டி அதுவும் சுருங்கி தின்னாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறனால உங்களோட ரிமைனிங் ஹேர் பண்ணும்போது தலையில் மீதி இருந்த முடி கொட்டாதுங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. போஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், யூ ஹேவ் டு மெயின்டைன் த ரிமைனிங் ஹேர். அதுதான் ஃபர்ஸ்ட். ப்ளஸ் டிரான்ஸ்பிளான்டட் ஹேரும் நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் 10 to 15 years they can miniaturize. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதோட உங்கள் வேலை முடியலை. போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் உங்களோட டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடி ப்ளஸ் ஸ்கேல்பில் ரிமைனிங் இருக்க முடி ரெண்டையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்.